ஹலோ விஜய். ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேம் சேஞ்சர் தான் கைஸ் ரோஸ்ட் பண்ண போகிறோம். உன் நாக்கில் சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. உன் கையும் வாயும் சும்மா இருந்தாலும் உன் ஏழை நாட்டு சனி சும்மா விடாது. என்னமோ ஒரு கேம் சேஞ்சர் படத்தை ரோஸ்ட் பண்ணால் காப்பிரைட் கிளைம் கொடுக்குறாங்களாமே. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். காப்பிரைட் கிளைம் கொடுக்குறாங்களா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களான்னு. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஆரம்பிக்கலாமா? என் மூஞ்சில் ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான், உடனே கிளம்பி வா. ஸோ இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சங்கரோட வீணாக்கப்பட்ட விந்துக்கள்ல இதுவும் ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா படம் அந்த லட்சத்தில் தான் இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இதை நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். டேய், அவரை அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? ஆக்சுவலா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதாவது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் மட்டும் தான் சங்கரம். படத்தோட கதை கார்த்திக் சுப்ராஜ் தான். அவரே கதை இல்லாம தான் ஆல்ரெடி எடுத்த ஒரு படத்தை செகண்ட் பார்ட்டா யூஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. நல்லாகிறியாண்ணா? நான் நல்லா இல்ல. அவர்கிட்ட போய் கதை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சிருந்தா இந்த முடிவுக்கு நீ வந்திருக்க மாட்டீங்களா? சொன்னேன்டா உனக்கு இதெல்லாம் வேணான்னு. இப்பெல்லாம் அவன் நினச்சி கூட பார்க்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்தில் நடந்துச்சுண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா லைஃப்பை தொலைச்சிட்டீங்கடா. போங்கடா போங்கடா. ஒரு நிமிஷங்க. அதாவது கார்த்திக் சுப்ராஜ் எதை நினைச்சு இந்த கதையை சங்கர் கிட்ட கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. இவன் எப்படியாவது கம்பேக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொடுத்தாரா, கமாலா இவன் எப்படி கம்பேக் கொடுக்குறான்னு நான் பாக்குறேன்னு நினைச்சு கொடுத்தாரான்னு தெரியல. படம் தரமான செய்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த படத்தோட ஒன்லைன் தான் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏய் செல்லங்களா தங்கங்களா வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாத, வாயை திறந்துறாத, நீ வாயை திறந்துறாத, கொன்றுவேன். வில்லன் எஸ்.ஏ. சூர்யாவுக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை. எஸ்.ஏ. சூர்யா சிஎம் ஆகக்கூடாதுன்னு ஹீரோக்கு ஆசை. ஹீரோ தான் சிஎம் ஆகணும்னு எஸ்.ஏ. சூர்யாவோட அப்பா, அதாங்க அந்த ஸ்டேட்டோட கரண்ட் சிஎம்முக்கு ஆசை. இந்த தேட்டர் விட்டு வெளியே போனா நமக்கும் தான் ஆசை. ஆனா 200 ரூபாய் கொடுத்துட்டோமேன்னு உட்காந்து பார்த்து நிக்கிறோம் பத்தியா, நிலைமை அப்படி. பணமில்லாத அரசியல் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டே, ஹோல் கான்செப்டே பணமில்லாத அரசியலை எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி எப்படி கட்சி ஸ்டார்ட் பண்ணி அந்த கட்சி எப்படி பணத்துக்காக மாறுது அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பிளா சொல்ல வந்த ஒரு விஷயம். போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. அதை விட்டுட்டு ரூல்ஸ் பேசுறேன்னா படம் முழுக்க உயிரை வாங்கிட்டாங்கப்பா. முடியல. ஆனா இவ்வளவு ரூல்ஸ் பேசுற நீங்க கிளைமேக்ஸ் அப்படி வச்சிருக்க கூடாது. ரொம்ப ரொம்ப என்னங்க, எனக்கு மனசே கேட்கல. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்கீங்க படத்துல. ஆக்சுவலா இந்த படத்தோட கேரக்டர்ஸை பத்தி நம்ம முக்கியமா பேசியே ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா பேசியே ஆகணும். சைடா பிறந்ததாலேயோ என்னமோ சைடா நடக்கிற, சைடா பாக்குற, சைடா பேசுற, சைடா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஓவராலா எல்லாமே பண்ற ஒரு காமெடி கேரக்டர் ஒரு பக்கம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நியூரோ ப்ராப்ளமால கழுத்து ஒரு பக்கம் லாக் ஆனதன் காரணத்தினால் கழுத்து ஒரு பக்கமே இருந்து ஒரு பக்கமா பார்த்து பேச அஞ்சலி ஆகிய அம்மா கேரக்டர் ஒரு பக்கம். 20 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு மேட்டர் நான் கேட்டதே இல்லப்பா. தொட்டதுக்கெல்லாம் வாழுன்னு கத்துற நம்ம ஹீரோ ஒரு பக்கம். ஹீரோவோட கோவத்தை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ தேவையில்லாத ஹீரோயின் ஒரு பக்கம். சாமி வேற கூட்டு போங்கடா. இதெல்லாம் தேவையில்லாம பாத்துட்டு இருக்க நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு கேரக்டருமே அவ்வளவு சூப்பரா பிளே பண்ணிருக்காங்க. ஜோக்கர் தான், நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். சீரியஸா நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு.
அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி வெளியே வந்துக்கிறேன்டா நான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. 190 ரூபா கொடுத்து ஒரு ஒரு 3 மணி நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா அங்க வச்சு சேரிங்க பாத்தீங்களா பொங்கல். அதுவுமா இந்த படத்துல வந்து சாங்ஸுக்கு வந்து அதிகமா செலவு பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ்ல பார்த்தேன். ஒரு சாங் வந்து நான் கேள்விப்பட்டேன் 21 கோடி செலவு பண்ணி ஒரு சாங் பண்ணிருக்காங்கன்னு. லைக் அந்த வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு ஒரு சாங் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சாங் வந்து 21 கோடி செலவு பண்ணி எடுத்திருந்தாங்களாமா. 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி 1 கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடிப்ப இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா. ஸோ இது மட்டும் இல்லை கைஸ், அந்த 21 கோடியை வந்து அட்லீஸ்ட் அந்த படத்துல இருக்க விஎஃப்எக்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு மாலை உடைக்கிற ஒரு சீன் வரும், மட்டமான விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கானுங்க, நல்லாவே இல்லை. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். படத்துல பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இந்த செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு சீன் வரும், அதில் வந்து இந்த திக்குவாயா நடிச்சு பேசியிருப்பார். அதெல்லாம் சூப்பரான ஒரு ஆக்டிங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல ரொம்ப நல்ல ஒரு போர்ஷன்னு. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அடுத்த தடவை படமாலாம் எடுக்காதீங்க. ஒரு புக்கு மாதிரி விட்டீங்கன்னா நாங்களே வாங்கி படிச்சிருக்கோம், அது தேவை இருக்கா வாங்கி படிக்கலாம், படிக்காம போறோம். ஆனா நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி திரும்ப பண்ணாதீங்க, ஓகே? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சங்கரோட ஒரு வீணாக்கப்பட்ட விந்துவான ஒரு படமாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு இந்த விந்துவை யாரும் போய் பார்க்காதீங்க, ஓகே? உங்களை நான் அடுத்த ரோஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you later, குட் நைட்.